வாழ்க்கையின் தத்துவமும் அதுதான். என்ன தத்துவம்? என்ன யாரும் ஏமாத்தக்கூடாது, நான் எல்லாரையும் ஏமாத்துவேன். இது எவ்வளவு கேவலமான ஒரு தத்துவம். இது உலகத்துக்கு நல்ல விஷயமா இருக்கு. இப்ப இன்னைக்கு உலகம் பூரா இந்த தத்துவம் தான் இருக்கு. சுஹைப் நபியோட சமுதாயம் தான் இன்னைக்கு உலகம் பூரா. வெள்ளையர்கள் என்ன பண்றாங்க? நாங்க மட்டும் அணு ஆயுதம் வச்சிருக்கோம். உலகத்துல வேற யாராவது வச்சிருக்கலாமா? வச்சிருக்க கூடாது. அவங்க குழந்தைங்கள்ட்ட போய் கேளு பாரு, இது நியாயமான்ட்டு. ஆமா. அமெரிக்கால படிக்கிற ஒருத்தன் போய் கேளு. ஆமா. ஈரான் எதுக்கு அணு ஆயுதம் வைக்குது? இல்லப்பா பாதுகாப்பு. வைக்கக்கூடாது. அவங்க கையில எல்லாம் இருந்துச்சுன்னா தப்பு. அப்படி உன் கையில இருக்க, என் கையில இருக்கும். அப்படிதான் அவனுக்கு கரெக்ட். புரியுதா? ஒண்ணு இல்ல, கொக்கோ கோலா கொடுக்குறான். அவங்க ஊர்ல இருக்கிற கொக்கோ கோலா இருக்கிற கெமிக்கல் நம்ம ஊர்ல இருக்கிற கொக்கோ கோலா கெமிக்கல் ஒண்ணா. சவுதியில இருக்கிற கொக்கோ கோலா டேஸ்ட் வேறையா இருக்கு, பெப்சி டேஸ்ட் வேறையா. நமக்கு கொடுக்குற பிஸ்கட் அவன் திங்கிற பிஸ்கட் ஒண்ணா, நமக்கு கொடுக்குற டிவி பேனல் அது ஒண்ணா, அதே ரேட்டு அதே பிராண்ட். நமக்கும் அவங்களுக்கு கொடுக்குற சிப் செட் எல்லாமே ஒண்ணா, போன் ஒண்ணா, கேமரா நமக்கு கொடுக்கறது ஒண்ணா. இம்போர்ட்டட் சோனி கேமரா எடுத்தீங்கன்னா அது வேற மாதிரி, நமக்கு இங்க விற்கிற சோனி பிராண்ட் கேமரா வேற மாதிரி. காரு நமக்கு அவங்க தயாரிச்சு கொடுக்கறது வேறையா இருக்கும், அவங்க ஊர்ல ஓடுற காருங்கிறது வேறையா. புரியுதா? இது என்னன்னா இது ஒரு மைண்ட் செட். இது பண்றான் அது பண்றான். அல்லாஹ் அந்த மைண்ட் அடிக்கிறான். அதனால தான் அல்லாஹ் கட்டுப்படு. அல்லாஹ் கட்டுப்படுன்னு என்ன அர்த்தம்னா, அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் சமமான. உனக்கு 1 கிலோ 1000 கிராம்னா எல்லாருக்கும் 1 கிலோ 1000 கிராம். இவனுங்க அப்படி கிடையாது. அதே மாதிரி இவனுங்க என்ன பண்றானுங்க? நம்ம கரன்சி உலக சந்தையை பூரா இருக்கும். உலகத்துல ட்ரேடிங் நடக்குதுன்னா எதுல நடக்குது? யூரோல நடக்குது, டாலர்ல நடக்குது, பிரிட்டிஷ் பவுண்ட்ல நடக்குது. மூணுமே வெள்ளை கரன்சி. வேற எந்த கரன்சி கொடுத்தும் பெட்ரோல் வாங்கக்கூடாது, ஆயுதங்கள் வாங்கக்கூடாது, ராணுவ உபகரணங்கள் வாங்கக்கூடாது, விலை பொருட்கள், இன்டர்நேஷனல் டீலிங் எதுவுமே இதுல பண்ணக்கூடாது. இதெல்லாம்